திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 259, அதிகாரம் புலால் மறுத்தல். ஒரு நாள் புத்தர் தனது சீடர்களோடு பயணம் சென்றார். அப்பொழுது பிம்பிசாரன் என்கின்ற மன்னர் ஒரு பெரிய வேள்வியினை நடத்தி கொண்டிருந்தார். அந்த வேள்வியிலே நிறைய ஆடுகளையும் பல விலங்குகளையும் பலியாக்கினார். இதனை புத்தர் கவனித்தார். புத்தரை கண்டதும் மன்னர் ஓடோடி வந்து வணங்கினார். புத்தரை நன்கு உபசரித்தார். புத்தர் அந்த மன்னரிடம் தாங்கள் செய்கின்ற யாகத்தின் நோக்கம் என்ன என்று கேட்டார். அதற்கு மன்னர், எனது ராஜகிருக நாட்டில் உள்ள மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதற்காகத்தான் நான் யாகம் செய்கிறேன் என்றார். உங்கள் நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் உங்கள் நாட்டிலே வாழ்கின்ற விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார் புத்தர். மன்னருக்கு புத்தர் கேட்ட கேள்வியின் சூட்சுமம் புரிந்தது. மன்னரே, யாகம் என்ற பெயரால் பல உயிர்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள். மக்களின் நன்மைக்காக விலங்கினங்களை கொல்வது எவ்வகையில் நியாயமாக இருக்கும் என்றார். மன்னர் உடனே வேள்வியை நிறுத்தினார். புலால் உண்ணுவதை மறுத்தார். புத்தரின் அறிவுரைகளால் கருணை வள்ளலானார். நெய் முதலிய எண்ணெய்களை ஊற்றி 1000 வேள்விகள் செய்வதை காட்டிலும் இறைச்சியை உண்ணாமல் இருப்பது நல்லது என்பதை அவிசுரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுந்து உண்ணாமை நன்று என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உயிரை கொன்று யாகம் செய்தால் தீது, உயிரை கொன்று உண்ணாமல் இருத்தலே நன்று.